எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் டைம் என்ன ஆகுதுன்னு. கரெக்டாக 11 மணி ஆச்சு. நைட்டு 11 மணி ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நெல்லிக்காய் வச்சு நான் இப்போ நான் ஊறுகாய் பண்ண போகிறேன். எனக்கு பகலில் பார்த்தா இப்போ சுத்தமாக டைமே இல்லை. அப்புறம் 2-3 நாளாக கொஞ்சம் கோல்டாகவும் இருந்தது, எந்த வேலையுமே பண்ண முடியல. இப்போ இந்த நெல்லிக்காய் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1 வீக் கிட்ட ஆச்சு. சரி, இனி வச்சா இது வீணாக போயிடும்னு சொல்லி நான் இப்போ அது நான் ஊறுகாய் செய்ய போகிறேன். சரி வாங்க, நம்ம இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா காரசாரமாக. சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இது நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ஒரு வர துணியை வச்சு நல்லா நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆவியில் வேக வைக்க தான் போகிறோம், இருந்தாலும் நம்ம நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கடுகும் வெந்தயமும் ஆல்ரெடி நான் அரைச்சது இருந்தது. 1 ஸ்பூன் இருக்கும். இது மொத்தமாக பார்த்திங்கன்னா ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் கிட்டே இருக்கும். இப்போ 1 கிலோ அளவுக்கு இருக்குது இந்த நெல்லிக்காய். இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ நான் இதை அரைக்கல. இதில் பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் வறுத்து வச்சுருக்கேன். நம்மளோட ஊறுகாய்க்கு டேஸ்ட்டே இந்த பவுடர் தான். இப்போ வாங்க நம்ம இதை ஒவ்வொன்றா நல்லா நீட்டாக துடைச்சி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் செஞ்சிங்கன்னா நமக்கு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சே கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். எப்போவுமே இந்த ஊறுகாய் செய்கிறத பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். டேஸ்ட்டு எல்லாமே நமக்கு நல்லா தான் வந்திருக்கும். இந்த மாதிரி ஏதாவது பண்ணாமல் விட்டுட்டோன்னா நமக்கு அது கெட்டு போயிடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வேலையை பார்க்காம நம்ம நீட்டாக தண்ணி இல்லாமல் துடைச்சிட்டு செஞ்சிட்டோம்னா நமக்கு பயம் இல்லாமல் வச்சுக்கலாம் வெளியிலேயே. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், அதையே நம்ம வீண் பண்ணணும். நல்லா நெல்லிக்காய் பாருங்கள், பெரிய பெரிய நெல்லிக்காயாக இருக்குது. அந்தந்த சீசனுக்கு நமக்கு என்னென்ன கிடைக்குதோ அதையெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு சிலருக்கு சும்மா வெறும் நெல்லிக்காய் மட்டும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு நம்ம ஏதாச்சும் செய்யும்போது நம்ம சைடிஷாக நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். உப்பு காரம் நம்ம கொஞ்சம் கூட போட்டுட்டோன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குழம்பு எதுவுமே வைக்கலனா கூட பருப்பு பொடி போட்டு இதை நம்ம தொட்டு சாப்பிட்டுட்டோன்னா போதும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்போவுமே ஊறுகாய் இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே. அதனால் ஊறுகாய் ரொம்ப ட்ரையாக விடாதீங்க. எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஊறுகாய் உங்கள் வீட்டில் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் நீட்டாக நான் துடைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 to 7 நிமிஷம் நம்ம ஆவியில் வேக வச்சா போதும், நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் கீழே தட்டிலே நான் போட்டு தான் வச்சுருக்கேன், ஒரே தட்டில் எனக்கு பிடிக்கல.
ஸோ இப்போ வந்து இதை மூடி போட்டு நான் ஒரு 6 நிமிஷத்துக்கு வந்து நான் இதை வந்து வேக வச்சுக்கிறேன் ஆவியில். இப்போ அது வேகிறதுக்குள்ளே நான் தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். நான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பும் நான் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இது பவுடர் சால்ட்டாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கடைசியில் தானே போடுறோம், அதனால் நமக்கு கரைஞ்சி வராது. அதனால் நான் பவுடர் சால்ட்டாக எடுத்துட்டேன். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் வந்து இது சின்ன டம்ளர், டீ குடிக்கிற டம்ளர், அதில் வந்து ஒரு 3/4 அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. அப்புறமா அந்த கடுகும் வெந்தயமும் பவுட்ரு பண்ணது அதுவும் வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். கடுகு வந்து நம்ம தாளிக்கும் போது வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இந்தளவுக்கு நம்ம வந்து கடையில் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, ஊறுகாய் வந்து நமக்கு எவ்வளோ காஸ்ட் வருது தெரியுமா இப்போது. அதனால் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்ம கஷ்டத்தை பார்க்காம நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா நமக்கு ஹைஜீனாகவும் இருக்கும், கொஞ்ச நாள் கூடவும் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து வெந்துருச்சு. இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எப்படி சூடாக நம்மளால் கட் பண்ண முடியாது. கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ இதில் இந்த வேலைன்னா நம்ம இந்த கட் பண்ணுற நேரம் தாங்க அதிகமாக இழுக்கும். மற்றது செய்கிறது எல்லாமே நமக்கு டைம் கம்மி தான். ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுட்டேன். இப்போ நல்லெண்ணெய் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த பாக்கெட்டில் இருந்த எண்ணெய் மட்டும் கொஞ்சம் வடிச்சுக்கிறேன். இந்த எண்ணெய் பத்தாது நமக்கு, அந்த பாட்டிலில் இருக்க எண்ணெயை நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஒரு கிலோ அளவுக்கு நான் வந்து இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நம்ம சேர்த்திக்கலாம். நான் இந்த அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நெல்லிக்காய் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். பீஸ் மட்டும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை போட்டுக்கலாம். எண்ணெய் பாருங்கள் நமக்கு இப்போ வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு போட்டேன். கடுகு வந்து நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூளை போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போடும்போது அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு போடுங்க, கரிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ தான் நல்லா பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிறேன். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நான் வந்து இந்த மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். அப்புறமா பெருங்காயத்தூள் வந்து நான் அளவாக சேர்த்துக்கிட்டேன். பவுடர் பெருங்காயம் தான் நான் சேர்த்திருக்கேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய் இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் வந்து கையை விடாமல் நல்லா கிளறிக்கோங்க. ஏன்னா வந்து கரிஞ்சிரும் நீங்கள் அடுப்பை வந்து வேகமாக வச்சிங்கன்னா. அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நான் உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். உப்பு காரம் வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும்.
நல்லா கலராக இருக்குது பாருங்கள். நான் வந்து நல்லா மீடியமில் கூட வைக்கல, சிம்மில் தான் வச்சு கிளறிட்டுருக்கேன். எல்லா பக்கமும் அந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாம் நல்லா பரவுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். உப்பு காரம் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது உப்பு காரம் ரெண்டுமே, அதனால் நான் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. பார்க்கவே நல்லா சாப்பிடணும் போல் டெம்டிங் ஆகுது. கலராக இருக்குது நல்லா பார்க்கவே. ஸோ அவ்வளோதாங்க, தாளிக்கிறது நமக்கு ஒரு 5 நிமிஷத்து வேலை தான். நம்ம ஒரு வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா டைம் பார்க்காம செஞ்சிட வேண்டியதுதான், பெண்டிங்கில் அதை போடாமல். நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் கடுகு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்திக்கலாம். கைவிடாமல் அப்பப்போ கிளறிக்கிட்டே மட்டும் இருந்தால் போதும். நல்லா வந்து அது மசாலாலாம் நல்லா பிடிச்சிருச்சு அந்த உப்பு காரம் நம்ம நெல்லிக்காயில். ஏன்னா நம்ம வேக வச்சு வேறு போட்டிருக்கோம்ல. எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து ஊறுகாய் இருந்துக்கிட்டே இருக்கணும், எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க மாற்றி மாற்றி. அதனால் நான் வந்து ஏதோ ஒன்று வாங்கி ஊறுகாய் போட்டு வச்சுருவேன். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டதுக்கு இப்போக்கி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது நமக்கு. இப்போ நான் வந்து அந்த கடுகு வெந்தய பொடியை போட்டுறேன். போட்டுட்டு ஒரு கிளறி விட்டால் அவ்வளோதான். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம் எல்லாமே எனக்கு வந்து சூப்பராக கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு 1/4 மணி நேரம் சோம்பேறித்தனத்தை பார்க்காம ஒரு வேலை செய்யவும் நமக்கு வந்து முடிஞ்சது ஒரு வேலை. அவ்வளோதான். இது வந்து கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து இந்த பீங்கான் ஜாடியில் வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன். இந்த பீங்கான் ஜாடியில் போட்டு வைக்கும்போது வந்து ஊறுகாய் வந்து நம்ம கெட்டு போகாமல் கொஞ்ச நாள் வரும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஊறுகாயை வந்து இதில் மாற்றி வச்சிட்டேன். ஒரு 4-5 நாளைக்கு நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். நல்லா அது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு உப்பு காரெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். ஒரு 4-5 நாள் கழித்து நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கூட நமக்கு சஜஷனில் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து விழுந்துச்சு பாருங்கள் பாத்திரம், எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சுட்டு நான் போய் தூங்க போகிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 11:30 கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஒர்க்கை முடிச்சாச்சு. இன்றைக்கோட விலாக் வந்து இதோட முடியுது. பாருங்கள், நான் பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வச்சாச்சு.
காலையில் எழுந்திரிச்சு நம்ம டேவை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப் ஆன் சப்போர்ட். see you on next video.